நெரிசல் மரணத்திற்கு காரணமான விஜய் கைது. பேச தொடங்கினவுடனே விஜய் சொன்ன முதல் வார்த்தையே காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார். ஆமாம், அந்த காவல்துறை தான் காரணங்கிறாங்க. இப்போ களத்தில் ஒருத்தனுமே இல்லாமல் இவங்க பூராமே தலைமறைவாகி எஸ்கேப் ஆகி, கட்சியில் ஒருத்தர் 2 பேர் தலைமறைவானா பரவாயில்ல, கட்சியே தலைமறைவாயிடுச்சு. போலீஸ் சொன்னதை எதையுமே கேட்கல, அப்படியே மாற்றி பேசுகிறாரு யாதவ். ஆனால் எப்படி நீங்கள் எத்தனை 33 சடலத்தை வந்து நீங்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? இதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்குன்னு சொல்லலை. கோர்ட்டுக்கு போய் ஐயா நடந்தது விபத்து, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு தான் புஷி ஆனந்த் மனு போட்டார். சிபிஐக்கு கொண்டே கொடுத்தோம்னா அது ஊறுகா பானையில் ஊறிட்டு கிடக்கிற மாதிரி கிடக்கும். 4 வருஷம் ஓடிட்டே இருக்கு, வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். பாஜகவினுடைய அடிமை கூடாரத்திற்கு புதிய அடிமையாகத்தான் விஜய் போய் சேர்ந்தேன். உன்னை ஒரு ஆளாவே ஒரு கட்சியில் பண்ணாமல் இருக்க, நீ போய் திமுகவும் தாவேக்காவும் தான் போகணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிஐ தான் கொண்டு போகணும்னு சொல்லி விடாப்படியாக இருந்திருக்காங்க. இதனால தமிழ்நாடு அரசுக்கு இதை பின்னடைவா எப்படி சார்? தமிழ்நாடு அரசுக்கெல்லாம் ஒரு பின்னடைவும் கிடையாது. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் தாவேகாவை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூச்சல் போடுவாங்க. அதனால தான் வந்து புஷி ஆனந்த் தலைமறைவாக இருந்தார், ஆதவ் அர்ஜுனா வந்து தலைமறைவாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போலீஸ் பிடிக்காம நீ ஒளிகிற மாதிரி ஒளிஞ்சிக்க, நான் தேடுற மாதிரி தேடுறேன் அப்படிங்கிற மாதிரியே நடந்து அந்த ட்ராமா முடிவுக்கு வந்ததுக்கே என்ன காரணம்னா, பிடிக்க முடியாத ஆள்லாம் கிடையாது. ஸ்காட்லாந்து போலீஸை விட பெரிய போலீஸ் நம்ம போலீஸ். தமிழ்நாடு அரசு நினச்சிருந்தா 24 ஹவர்ஸில், இன்னும் சொல்ல போனால் விஜய் வீடு போய் சேராமலே பனையூர் பங்களாவுக்கு போக முடியாமலே ஏர்போர்ட்லேயே அரசாங்கம் கைது செய்திருக்கும். அரசாங்கம் கைது செய்வதற்கான எல்லா அதிகாரமும் இருக்கிறது. நெரிசல் மரணத்திற்கு காரணமான விஜய் கைது என்ற பரபரப்பு செய்தி வந்து என்ன நடந்திருக்கும்னா, இந்த 41 நெரிசல் மரணத்தை திசை திருப்பியிருக்கும். மடைமாற்றம் பண்ணி ஊடகங்கள் பூரா வந்து விஜயை நோக்கி, விஜய் கைது செய்யப்படுவாரா, ஜாமீனில் வருவாரா, கோர்ட்டுக்கு அழைத்து வருவார்களா, அப்படி போயிருப்பான். ஆமாம், இந்த நெரிசலில் வந்து குழந்தை செத்து போச்சு, அந்த அம்மா பரிதவிக்குது, மகனை இழந்த அம்மா பரிதவிக்குது அப்படின்னு அந்த பக்கம் போக வேண்டிய செய்திகள் எல்லாமே விஜய் பக்கம் நகர்ந்து போயிருக்கும். அரசாங்கம் ரொம்ப புத்திசாலித்தனமாக திமுக அரசு என்ன செய்திருச்சுன்னா, பிரச்சனை நடந்துருச்சுன்னு தெரிஞ்சவுடனே உடனடி நிவாரணத்திற்கு உத்தரவிட்டது இல்லாமல், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவு போட்டோமா, மந்திரிக்கு உத்தரவு போட்டோமா, நிவாரணத்தை அறிவிச்சோமான்னு இல்லாமல் முதலமைச்சர் களத்தில் நள்ளிரவிலேயே போய் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உடனடி உதவிகளுக்கு அவர் களத்தில் நின்றதும், களத்தில் ஒருத்தனுமே இல்லாமல் இவங்க பூராமே தலைமறைவாகி எஸ்கேப் ஆகி, கட்சியில் ஒருத்தர் 2 பேர் தலைமறைவானா பரவாயில்ல, கட்சியே தலைமறைவாயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே தலைமறைவானதற்கு பின்பு அவர்கள் களத்திற்கு வர அச்சப்பட்ட போது பாஜக தான் அதுக்கு குரல் கொடுத்து விஜயை வெளியே கொண்டு வர்றாங்க. பாஜக தான் என்ன பண்ணுது, இதுக்கு நிர்வாகம் தான் காரணம், காவல்துறை தான் காரணங்கிறது மாதிரி திசையை திருப்ப ஆரம்பித்து அரசியல் அவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க. அப்புறம்தான் அவர் ஒரு 72 மணி நேரம் கழித்து பக்கபலமாக பாஜக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர் இரங்கல் அறிக்கைங்கிற பேரில் வர்றாரு. அப்போ கூட நான் வந்து பகிரங்கமாக இந்த நெரிசல் மரணத்துக்கு வருந்துறேன், கண்ணீர் சிந்துறேன், பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணீர் உரையாத நிகழ்த்தாமல், சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், வேணா என் மேலே கை வைங்கன்னு சொல்றது மூலமாக சினிமா பஞ்சு டைலாக்கு பேசிட்டாரு. அதை அவர் பேசியிருக்கக்கூடாது. அது அவருக்கு எதிராகவே மாறிடுச்சு. அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன், நடந்த தவறுக்கு நான் நேரடி காரணமாக இல்லைனாலும் நெரிசல் மரணத்திற்கு, என் பேரால் நிகழ்ந்த மரணத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் நிவாரணம் அறிவிக்கிறேன், அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறேன், மருத்துவ உதவி செய்கிறேன்னு சொல்ல வேண்டியவர் தேவையில்லாமல் உதவி செய்ய போன தமிழ்நாடு முதலமைச்சரை போய் வம்புக்கு இழுத்தது மூலமாக இவர் வந்து அங்கேயும் அரசியல் பண்ணிட்டார். விஜய் அங்கே அரசியல் செய்திருக்கக்கூடாது. இல்லை இருந்தாலும் சார், இப்போ தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இப்போ இன்னைக்கு நிற்கிது அப்படிங்கிறாங்களா சார்? ஏன்னா இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரோட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு, எப்படிங்க நைட்டு 1:30 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கிறீங்க, காலைக்குள்ளே எப்படி 33 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, அந்த ஜிஹெச்சில் 2 பெஞ்சு தான் இருக்குங்கிறாங்க, ஆனால் நீங்கள் 3 பெஞ்சு இருக்குறீங்க. சரி ஓகே, 3 பெஞ்சே இருந்தாலும் எப்படி நீங்கள் எத்தனை 33 சடலத்தை நீங்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல? அது உடனடியாலாம் செய்யப்படலை. அது விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க. 16 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாமே நடந்திருக்கு. அது பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள்லாம் அவசரமாக அழைக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் செத்து போனவங்க பதறிக்கிட்டு கிடக்கிறான், அதனால் முடிந்த வரைக்கும் விரைவாக நிகழ்த்துங்க, அது வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுங்கங்கிறது ஒரு அரசாங்கம் செய்கிற உதவி தான். நீங்கள் நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பாடி வேறு கொலை செய்யப்பட்டவங்களெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு 2 நாள் நீங்கள் போய் ராத்திரியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மறுநாள் சாயங்காலமோ அல்லது நைட்டோ கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அதுக்கு 2 நாள் கழித்து தான் அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம்.
அது வழக்கமாக அடையிறக்கூடிய துயரம். ஒரு அரசு நடவடிக்கையே எடுக்கலைங்க, வந்து அவங்க மூச்சு திணறிய நெரிசலில் செத்தவனை வந்து பாடியை தூக்க ஆள் இல்லைங்க, ஆம்புலன்ஸ் வரலைங்க, கரூர் ஆஸ்பத்திரிக்கு போனங்க, டாக்டர் கிடையாதுங்க, காப்பாற்ற ஆள் வரலைங்க, ஒரு உதவியும் இல்லைங்க எங்களுக்குன்னு அந்த நிர்கதிய அரசாங்கம் விடாமல் உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்கள் நடவடிக்கை எடுத்த அரசாங்கத்தை பார்த்து ஏன் செயல்பட்டீர்கள்னு கேட்குறான். கேட்குறவன் பூரா யாரில் எதுக்கு அவசர அவசரமாக பண்ணீங்க? அவசரம் நைட்டு மிட்நைட்ல போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சு காலையில கொண்டு கொளுத்துட்டீங்களே, எரிச்சிட்டீங்களே பாடியெல்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்களா சார்? நீ கேட்குறதெல்லாம் கட்டுக்கதை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து உள்ள சமூக விரோதிகள் புகுந்தார்கள், கத்தியால் குத்துனாங்க, நெரிசலில் வந்து வேறு திமுக காரங்க வேலை செஞ்சுட்டாங்க, செந்தில் பாலாஜி குரூப்பு ஆசிரியர் அடித்தாங்கலாம் கட்டுக்கதை அடிச்சு விட்டாங்க. எது சோசியல் மீடியாவில். கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்குன்னு சொல்லலை. கோர்ட்டுக்கு போய் ஐயா நடந்தது விபத்து, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு தான் புஷி ஆனந்த் மனு போட்டார். அப்போ அங்கே ஆதாரம் கேட்பாங்கல்ல கோர்ட்டில், சதி திட்டம் நடந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? 27,000 பேருக்கு கண்ணு முன்னாடி தானங்க வந்து மூச்சு திணறி மயங்கி சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நெரிசலில் கிடந்து செத்தாங்க. இதுக்கு என்ன சதி செயல் இருக்க முடியும்? கூட்டத்தில் எல்லாரும் முன்னாடியும் நடக்குது, ரகசியமாக போய் ஒரு உரிய பாதுகாப்பு தரல, அது பொய்யானது. இன்னைக்கு கூட ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு, ஏறத்தாழ வந்து 606 பேர் வந்து போலீஸ்காரர்கள் வந்து இருந்தாங்க. எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்ஐயிலேருந்து சாதாரண போலீஸில் காவலர்கள் வரைக்கும் 606 பேருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இவங்க சொன்னது ஒன்று நடந்தது. இவங்க அரசு சொன்ன எந்த நிபந்தனையும் கேட்கல. நெரிசல் ஏற்பட்டுவிடும், முதலே நிப்பாட்டுங்க, 50 அடிக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்கன்னு சொன்னதை கேட்கல. போலீஸ் சொன்னதை எதையுமே கேட்கல. அப்படியே மாற்றி பேசுகிறாரு ஆதவர்ஜுன். இல்லை இல்லை அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லைங்க. இல்லை, அது பொய், அப்பட்டமான பொய். ஆதவர்ஜுன் அதாவது நீங்கள் வந்து கரூரில் வந்து அந்த கேரவன் பஸ்ஸு வந்து நின்றவனையே பேச தொடங்கினவனையே விஜய் சொன்ன முதல் வார்த்தையே காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னார். ஆமாம், அந்த காவல்துறை தான் காரணங்கிறாங்க. இப்போ ஒரே ஆள் விஜய் வந்து காவல்துறை காவல்துறை தான் காரணம்னு அவர் நன்றி சொல்கிறாரு. அந்த காவல்துறை தான் எங்களை வந்து இவ்வளோ நெரிசலுக்கு காரணம்னு சொன்னால், நீங்களே 2 வாயில் அது வேற வாய் இது நார வாய் மாதிரி மாற்றி மாற்றி பேசினா அது எந்த அளவுக்கு எடுபடும்னு ஒரு கேள்வி. அதனால் இது ஒரு தவறான முன்னுதாரணம். அவங்களுக்கு என்னென்னா, மாநில அரசினுடைய விசாரணை நடந்தால் 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணிடுவாங்க. 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டா 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்குள்ளே. தாவேகா கட்சியினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விடும், விஜயினுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும். சிபிஐக்கு கொண்டே கொடுத்தோம்னா அது ஊறுகாய் பானையில் ஊறிக்கிட்டு கிடக்கிற மாதிரி கிடக்கும். 4 வருஷம் ஓடிட்டே இருக்கும், வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து வழக்கை வருஷக்கணக்காக ஓட்டலாம், இமேஜ் பாதிக்காது, தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்க கணக்கு. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களையே வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு மனு கொடுக்கணுங்கிற வழியில் கோரிக்கையெல்லாம் வந்து செட்டிங் பண்ணி குடும்பத்தோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு போய் அவன் புள்ள செத்து போச்சுன்னா, அவன் 10 வருஷமாக குடும்பத்திலே இல்லை, பன்னீர்செல்வங்கிறவர், அவர் தன்னுடைய குழந்தை மரணத்துக்கே அவர் வந்து இப்போ ஒரு 10 பேரில் ஒரு ஆள் மாதிரி ஓரத்தில் நின்றுட்டு போனாருங்கிறாங்க. அவரை கொண்டு வந்து அவர் தான் மனுதாரருங்க அப்படின்னு ஒரு ஆளை காட்டினாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆளை செட்டிங் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அவர் ரெட்டலை கட்சிக்காரங்க எனக்கு ஏதோ அரசாங்கத்தில் உதவி வாங்கி தரோம்னாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு ஒரு செல்வராஜுங்கிறவர் சொல்கிறார். அப்போ 2 மனுவுமே சம்மந்தப்பட்டவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போகலை, செட்டிங் பண்ணி ரெடி பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. பாஜகவோடு இவர்களுக்கு வந்து ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கக்கூடிய நல்லுறவு காரணமாக சில ஆட்களை பிடிச்சி பில்கிஸ் பானு வழக்கில் தலையிட்டவர்களெல்லாம் பிடிச்சி பாஜக சார்ந்தவர்களை வைத்து கொண்டு தான் இந்த சிபிஐக்கான உத்தரவை வாங்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து சிபிஐனுடைய பிடிக்குள்ளே தாவேகா போகுது, பாஜகவினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகுது. இப்போ மாநில அரசாங்கம் விசாரித்தா இதோட முடிஞ்சிருக்கும் அந்த வழக்கு. நீங்கள் சிபிஐக்குள்ளே போனதன் மூலமாக பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே விஜய் போகிறது மூலமாக சனியை ஒளிஞ்சிச்சு. நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா ஜெயிலில் போட்டோம்னா பழி வாங்குறோம்னு கத்துவான். சிபிஐ ஜெயிலில் போட்டாலும் சரி, விடுதலை போட்டாலும் சரி, பிரச்சனையை டெல்லிக்கு தள்ளி விட்டது மூலமா திமுக தப்பிச்சிருச்சு, தாவேகா மாட்டிக்கிடுச்சு. பாஜக இன்னொரு பெரிய ஆபத்தை நோக்கி தான் நகர்ந்துருக்கு தாவேகா. அதனால நாளைக்கு என்ன செய்வான், நீ வந்து உன்னை குற்றவாளின்னு அறிவிச்சிருவான், தீர்ப்பு ரெடி ஆயிடுச்சு, நான் சொல்றதை கேளு, போய் பாஜக பிரச்சாரம் பண்ணு. இனி கொள்கை எதிரி பாஜக தான் கூப்பாடு போட முடியாது. எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரோட தான் அதிமுகவை எடப்பாடி கெடுத்து விட்டாருன்னு சொல்லுவாங்க, பேச முடியாது. அப்ப இவங்க திமுகவுக்கு நான் எதிரின்னு சொல்லிட்டு இருக்கிற அவர் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்த விஜய, ஹீரோவா இருந்த விஜயை கொண்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா மாத்திட்டாங்க. பாஜக வந்து விஜயை கையில் எடுக்கிறது மூலமாக விஜய டம்மி பீஸ் ஆக்கி வாங்கி அவர் வந்து தனித்து போட்டி, நான் யாரு தெரியுமா,
நீங்க பாசிசம்னா அது பாயாசம்னா கேட்டார்ல, ஆமா இந்த டயலாக் பேப்பர்லாம் நீங்க வந்து கொண்டு போய் கன்னியாகுமரி கடல்ல தான் கொண்டு போய் போடுறோம். இனி அதெல்லாம் பேச முடியாது அவரால். அதனால இனி என்னன்னா பாஜகவுக்கு பிடித்த வண்ணமாக பேசணும், தெளிவு சுழிவா நடந்துக்கிறோம். அது மூலமா தமிழ்நாட்டு அரசியல் என்ன கொடுமைன்னா, டெல்லிக்கு யாராவது பிளைட் ஏறி போயிட்டாங்கன்னா அவங்க அரசியல் வந்து முடிவு கொடுக்கும். ஏற்கனவே ஓபிஎஸ் வாழ்க்கை முடிவு வந்துருச்சு. செங்கோட்டையன் டம்மி பீஸ் ஆகிட்டாரு. பாஜகவினுடைய அடிமை கூடாரத்திற்கு புதிய அடிமையாகத்தான் விஜய் போய் சேர்ந்தார். அதனால விஜய்க்கு தான் இந்த பின்னடைவு. தனித்தன்மையை காப்பாற்ற முடியாதுல்ல. விஜய்க்கு இருக்க ஒரே பிளஸ் என்ன, ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜை கரூர் சம்பவம் டேமேஜ் பண்ணிருச்சு. இந்த டேமேஜ் பண்ண பயன்படுத்தி கொண்டு இந்த இந்த விபத்துக்கு வந்து தாவேக்கு ஆளானதை பயன்படுத்தி கொண்டு பாஜக தங்கள் பக்கம் ஒரு மிரட்டி பணிய வைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது. அப்போ இந்த வழக்கு விடுவாங்களா? கரூர் விஷயத்தை வந்து நாளைக்கு பாஜக கூட்டணிக்கு வரலன்னா என்ன பண்ணுவான்? மௌனே, நீ அங்கே நெரிசல் மரணத்துக்கு காரணமானவன், நீதான் முதல் குற்றவாளியே, வந்து டெல்லிக்கு வா, அமித்ஷா கூப்பிடுறான்னு சொல்லுவாங்க. இது வந்து விஜய்க்கு நல்லதான்னு நான் கேட்கிறேன். நான் இங்க லோக்கல் அரசியல் வேற. சிக்கிட்டாரு சார் விஜய். சிக்கிட்டார். அதாவது அரசியல் அறியாமை, அனுபவமின்மையின் காரணமாக எப்படி வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டத்தை நடத்த வேண்டும், எப்படி மக்களை ஒன்று கூட்ட வேண்டும், எப்படி கலைந்து செல்ல வேண்டும், எந்த வழியில செல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இதுதான் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. எதையுமே பின்பற்றல. போலீஸ்காரன் சொல்றதை கேட்கறதுங்கிறத நான் சொல்லல. தங்களுக்கு தாங்களே ஒரு தொண்டர் அணியை உருவாக்கி, கட்டமைப்பை உருவாக்கி, இப்படித்தான் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒழுங்கு தனக்கு தானே செய்யாம தவறிட்டாங்க. அரசியல் அறியாமல் இருக்கு. அவரு சினிமா வேற, திரை வாழ்க்கை வேற, தரை வாழ்க்கை வேறன்னு இன்னும் தெரியாம இருக்காங்க. இன்னும் ஒரு சினிமா கதாநாயகனாவே இருக்கேன். இல்லாட்டா போய் சிஎம் பார்த்து பஞ்ச டைலாக் பேசலாமா? என் மேல கை வை, ஆள் மேல கை வைக்காதுதான் அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி பஞ்ச டைலாக் எல்லாம் நீ சினிமால பேசலாம். நிஜத்துல பேசுறது இருக்குல்ல. சிஎம் உத்தரவு போட்டானா நீ அன்னைக்கே ஜெயிலுக்கு போயிருப்ப. குடல் ஜெயில கொண்டு வச்சிருப்பாங்க. அவர் பெருந்தன்மையா என்ன பண்ணிட்டாரு, இப்படி விட்டுருவாங்க, லூசுல விட்டுருவாங்க, சின்ன பயிலுங்க, இவரோட மோதி நம்மளை சமப்படுத்த வேண்டாம். இப்ப கூட ஒரு பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. விஜய்ங்கிற பேரை என்ன சட்டப்பேரவை கூட சொல்லல, அந்த கட்சிக்காரனே சொல்றது. அப்ப பேரையே ஒரு பொருட்டாவே உன்னை மதிக்கல, உன்னை ஒரு ஆளாவே இன்னும் ஒரு கன்சிடர் பண்ணாம இருக்க. நீ போய் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. அது 75 வருஷ கட்சி. அவங்க 6 முறை ஆட்சி ஆண்டிருக்காங்க. அது நீ முதலமைச்சராக கனவு எடுத்துட்டு இருக்க, அவர் முதலமைச்சராக இருக்கிறார். ரெண்டு எப்படி சமமா இருக்கும்? ஆனா சினிமாவில் இருக்கக்கூடிய புகழ் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுகிற போதுதான் அரசியல் வெற்றி பெற முடியும். அதனால எடுத்தோடனே எம்ஜிஆர் ஆகிருவேன் 6 மாசத்துல, ஜனநாயகம் படம் முடிஞ்ச உடனே நான் டாப்புக்கு வந்துடுவேன் நினைக்கிறதுலாம் ஒரு கற்பனாவாதமாக இருக்கிறது. நடைமுறை சாத்தியம் மிக குறைவா இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு தான் இருக்கே தவிர அவர் முதலமைச்சரான ஆவதற்கு சாத்தியம். கண்டிப்பா சார். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது. மிக்க நன்றி சார்.